வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்எம்எஸ் ஈஸி மேத் சேனல்ல நீங்க பார்க்குற 12th மேக்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் சொல்யூஷன்ஸ் எல்லாம் கைடா வேணும்னா நீங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். எஸ்எம்எஸ் ஈஸி மேத்ஸ் சேனல் வாழ்த்துக்கள். 11th மேத்ஸ் சாப்டர் 2 எக்ஸாம்பிள் 2.4 2.5 இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். முதல்ல 2.4 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுல மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் 9 லெஸ் தேன் 2 என்கிற இன்இக்வாலிட்டி அசமன்பாடு, இங்க ஈக்குவல் கிடையாது, லெஸ் தேன் 2, அதனால இது அசமன்பாடு அல்லது இன்இக்குவேஷன் சொல்லுவோம். இப்போ மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் 9 லெஸ் தேன் 2 இதை சால்வ் பண்ணணும். இதை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாடுலஸுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, நம்ம அது என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ மாடுலஸ் ஆஃப் x ஈக்குவல் டு 3 இப்படி ஒரு நம்பர், இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருந்தா இந்த xக்கு என்னென்ன வேல்யூஸ் போடலாம்? 3 போடலாம். ஏன் தெரியுமா? மாடுலஸ் ஆஃப் 3 இஸ் 3 தான், அப்ப xக்கு 3 வரும். இப்போ -3 போடலாம். மாடுலஸ் ஆஃப் x, இந்த xக்கு -3 போட்டா மாடுலஸ் ஆஃப் -3 3 தான். அப்போ மாடுலஸ் ஆஃப் x ஈக்குவல் டு 3ங்கிற ஈக்குவேஷனுக்கு 3 போடலாம், xக்கு -3 போடலாம். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இனி மாடுலஸ் ஆஃப் xங்கிற நம்பர் எப்பவுமே பிளஸ்ஸா தான் வரும். கிரேட்டர் than or equal to 0 எப்பவுமே பிளஸ். இப்ப பாரு, 3 போட்டாலும் பிளஸ் வரும், -3 போட்டாலும் பிளஸ் வரும். நம்பர் லைன்ல நம்ம பார்த்தா இது 0 1 2 3 பிளஸ் நம்பர்ஸ், எல்லாமே பிளஸ் நம்பர்ஸ். இது -1 -2 இது மைனஸ் நம்பர்ஸ். அப்ப மாடுலஸ் ஆஃப் எனி நம்பர், எந்த நம்பருக்கு மாடுலஸ் எடுத்தாலும் இந்த பக்கத்துல தான் வரும், இந்த பக்கம் மாடுலஸ் நம்பர் வராது. அப்போ மாடுலஸ் ஆஃப் x is always greater than or equal to 0. 0 விட பெருசாகவோ 0வாகவோ தான் இருக்க முடியும் மாடுலஸ் ஆஃப் எந்த நம்பர் எடுத்தாலும். அடுத்தது இப்போ மாடுலஸ் ஆஃப் x லெஸ் than or இப்படி ஒரு இன்இக்வாலிட்டி இருந்தா லெஸ் than or, எக்ஸாம்பிளுக்கு நம்ம 2ங்கிற நம்பர் போடுவோம். மாடுலஸ் ஆஃப் x லெஸ் தேன் 2னா நமக்கு ஃபார்முலா என்னன்னா, இந்த மாடுலஸுக்குள்ள இருக்கிற நம்பர் x வந்து இந்த 2 விட சிறுசா இருக்கும், -2 விட பெருசா இருக்கும். இதுதான் ஃபார்முலா. ஜெனரலா இப்போ நம்பர் லைன்ல போட்டா 0 1 2 3 -1 -2 -3. இப்போ மாடுலஸ் ஆஃப் x லெஸ் தேன் 2னா இந்த 2 விட சின்னதா இருக்கும், -2 விட பெருசா இருக்கும். இதுதான் நம்ம பார்ட் இந்த இன்இக்வாலிட்டி. இதை நம்ம ஒரு ஃபார்முலாயா கன்வெர்ட் பண்ணா மாடுலஸ் ஆஃப் x லெஸ் தேன் or அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த x வந்து rங்கிற நம்பரை விட சின்னதா இருக்கும், -rங்கிற நம்பரை விட பெருசா இருக்கும். -rக்கும் rக்கும் இடையில தான் x இருக்கும். இப்போ இதுல ஈக்குவல் டு வந்தா இங்கே ஈக்குவல் டு போடணும், இங்கேயும் ஈக்குவல் டு போடணும். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். இப்ப பாரு, மாடுலஸ் ஆஃப் x மைனஸ் 9 2 விட சின்னதா இருக்கு. அப்ப x மைனஸ் 9 2க்கும் -2க்கும் இடையில இருக்கும், லெஸ் தேன் போடும். இப்போ நமக்கு இங்க x தான் தேவை, சால்வ் பண்றதுன்னா x தேவை. அப்ப -9 வந்து இருக்க கூடாது இங்க. அப்போ ரெண்டு இன்இக்வாலிட்டிஸ் சேர்ந்து இருக்கு. அப்போ -9 இங்க எடுக்கணும், இங்க எடுக்கணும். அது நமக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த -9 கேன்சல் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? -9 + 9 இப்படி போடலாம். அப்ப எல்லா இடத்துலயும் +9 நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்தா போதும், இப்படி வரும்.
ரைட். இப்போ இது மாதிரி ரெண்டு இன்இக்வாலிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு நம்பரை எல்லா இடத்துலயும் ஆட் பண்ணலாம், சப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், ஒரு பிளஸ் நம்பரை மல்டிப்ளை பண்ணலாம், ஒரு பிளஸ் நம்பரை டிவைட் பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். நான் இங்க 9ங்கிற நம்பரை மொத்தமா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கேன்சல் ஆயிடும், எக்ஸ் வரும் less than 11, இது -2 plus 9, அப்போ greater than 7. இதுதான் நம்ம சொல்யூஷன். இதை நம்பர் லைன்ல பார்த்தா நமக்கு கூட கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுல x வந்து 7 விட பெருசு, 11 விட சிறுசு. இப்ப 11 விட சிறுசு, அப்போ 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இதுதான் 11. 11 விட சிறுசு இங்க வரும். ஈக்குவல் டு 11 இல்ல, அப்ப 11 வரக்கூடாது. அப்ப 11 விட்டுட்டு பார்க்கணும்னா இந்த பிராக்கெட் போடணும், 11 சேர்த்து எடுக்கணும்னா இந்த பிராக்கெட். இனி 7 விட x பெருசு 7 1 2 3 4 5 6 7. இதை விட பெருசு, பெருசுனா ரைட் சைடு அங்க வரும். ஈக்குவல் டு 7 இல்ல, அதனால 7 விட்டு எடுக்கணும், இப்படி வரும். இதுதான் நம்ம சொல்யூஷன். அப்போ சொல்யூஷன் எப்படி எழுதலாம்? x belongs to இந்த இன்டர்வல் எழுதணும், இடைவெளி 7க்கும் 11க்கும் இடையில உள்ள பார்ட். 11 சேராது, 7 சேராது. இதுதான் நம்ம சொல்யூஷன். இப்போ 2.5 எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது என்னன்னா modulus of 2 by x minus 4 greater than 1, x not equal to 4. இதை சால்வ் பண்ணணும். இப்போ modulus of any number is greater than 0. நமக்கு அது தெரியும். modulus of any number is greater than or equal to 0. இது எப்பவுமே பாசிட்டிவ். இனி இந்த மாடுலஸ்க்குள்ள ரெண்டு நம்பர் இருக்கு, நியூமரேட்டர்ல ஒரு நம்பர், டினாமினேட்டர்ல ஒரு நம்பர். நம்ம இப்போ மாடுலஸ் a by b ன்னு ஒரு நம்பர் இருக்கு, நியூமரேட்டர்ல ஒன்று டினாமினேட்டர்ல ஒன்று. மாடுலஸ் எடுத்தா நம்ம தனித்தனியா மாடுலஸ் எடுக்கலாம். நியூமரேட்டருக்கு தனி மாடுலஸ், டினாமினேட்டருக்கு தனி மாடுலஸ் எடுக்கலாம். அப்போ இதுல மாடுலஸ் ஆஃப் 2 by modulus of x minus 4 greater than 1, இந்த மாதிரி வரும். இப்போ நான் ஏற்கனவே நமக்கு தெரியும், ஒரு பாசிட்டிவ் நம்பரை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். பாசிட்டிவ் நம்பர், இந்த நம்பர் பாசிட்டிவ் தான், ஏன்னா மாடுலஸ் ஆஃப் எனி நம்பர் இஸ் பாசிட்டிவ். அப்ப இது பாசிட்டிவ் நம்பர், அதனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். இது என்ன கிடைக்கும்? 2. மாடுலஸ் ஆஃப் 2 இஸ் 2 by x minus 4 greater than 1. இதுல இருந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 1 into இந்த நம்பர், மாடுலஸ் ஆஃப் x minus 4. இத 2 பெரிய நம்பர், இது சின்ன நம்பர், அது நமக்கு தெரியற மாதிரி x minus 4 சின்ன நம்பர், 2 பெரிய நம்பர், இப்படி போடலாம். இப்போ மாடுலஸ் ஆஃப் எனி நம்பர் இஸ் less than 2. அப்போ இந்த நம்பர் எங்க இருக்கும்? 2க்கும் -2க்கும் இடையில இருக்கும். இங்க less than இருக்கு, less than இருக்கு. இதை நம்ம சால்வ் பண்ணணும். இங்க x தான் தேவை இருக்கு, அப்போ -4 வேண்டாம். அப்போ -4 கேன்சல் பண்ணணும்னா +4 வரணும். அப்போ இன்இக்வாலிட்டி ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம ஒரே நம்பரை எல்லா இடத்துலயும் ஆட் பண்ணலாம். அப்போ x minus 4 plus 4 less than, அப்போ இங்கேயும் +4 போடணும், இங்கேயும் +4 போடணும். இது கேன்சல் ஆயிடும். அப்போ x less than 6 greater than, இது வந்து 2. அப்போ 2க்கும் 6க்கும் இடையில x வரும். இதான் நம்ம சொல்யூஷன். நம்பர் லைன் போட்டா 0 1 2 3 4 5 6 7 இப்படி வரும். -1 -2 -3 இந்த மாதிரி வரும். 2க்கும் 6க்கும் இடையில, அப்போ 6 விட சின்னது x, less than 6. 6 பெருசு, x சிறுசு. இப்போ 1 2 3 4 5 6, இதுதான் 6. 6 விட சிறுசா இருக்கும். சிறுசுனா லெஃப்ட் சைடு வரும்.
அப்ப இந்த பக்கம் வரும். ஈக்குவல் டு 6 இல்ல, அப்ப 6 வராது. அப்ப வராதுன்னா இந்த பிராக்கெட் போடும். இனி x வந்து 2 விட பெருசு, 2 விட பெருசு. 0 1 2 2 விட பெருசு பெரிய நம்பர் ரைட் சைடு வரும். அப்ப இங்க வரும். ஈக்குவல் டு 2 இல்ல, அப்ப 2 விட்டுறணும். 2 விடணும்னா இந்த பிராக்கெட் போடணும். அப்ப இந்த பார்ட் தான் நம்ம சொல்யூஷன். இனி क्वेश्चनல x not equal to 4 னு கொடுத்திருக்கு, ரைட்? அப்ப not equal to 4 னா இதான் 4. 1 2 3 4 இதான் 4. அப்ப 4 வரக்கூடாது, 4 விட்டுறணும். அப்ப இந்த பீஸ் வரும், இந்த பீஸ் வரும். 4 இல்ல, அப்ப 4 விட்டுட்டு எடுத்தா இப்படி வரும். இப்ப இந்த பீஸ் அப்புறம் இந்த பீஸ், இதான் நம்ம சொல்யூஷன். அப்போ சொல்யூஷன் வந்து x belongs to 2 ல இருந்து 4 வரைக்கும் உள்ள பார்ட், 4 ல இருந்து 6 வரைக்கும் உள்ள பார்ட் ரெண்டும் கம்பைண்டா வரும். அதனால யூனியன் போடலாம். இதுதான் நம்ம சொல்யூஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.